அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த நாட்களான துல்ஹஜினுடைய 10 நாட்களை நம்ம அடைந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு இந்த இரவுகளை தான் கூறியிருக்கான். அல்லாஹ் சத்தியமிட்டு கூறக்கூடிய இந்த சிறப்பான நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அடைந்தவர்களாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம மித்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜினுடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு அதிகமாக நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சூரா ஃபஜ்ரில் வல் ஃபஜ்ரு வலையாலின் அஷ்ர், விடியல் பொழுதின் மீது சத்தியமாக, அதுக்கப்புறம் 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சத்தியமிடுறான். அப்போ இந்த அளவு இந்த நாட்கள் சிறந்ததாக இருக்கும். நம்ம இந்த நாட்களை ஒரு நிமிடத்தை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்போம், அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருப்போம். இப்படி அல்லாஹ் கூட நம்மளோட பிஸி லைஃப்பை ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு நம்ம அல்லாஹ் கூட கனெக்டிவாக இருக்க பார்ப்போம். இந்த மாதிரி சிறந்த நாட்களை நம்ம என்றைக்குமே எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரமதானுக்கு அப்புறம் ஒரு சிறந்த நாட்களை நமக்கு தந்திருக்கான். சுபஹான் அல்லாஹ். இதற்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்மளை இந்த நாட்களை அடையிறதுக்கு அல்லாஹ் நம்மளை உயிரோடு வச்சிருக்கான். இந்த அமல்களை நம்மளை செய்கிறதுக்கு, இந்த நாட்களுடைய சிறப்பு அடையிறதுக்கு நம்மளை அல்லாஹ் உயிரோடு வச்சிருக்கானாம். அப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறான்? அப்போ அல்லாஹ்க்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி சிந்திச்சு இந்த 10 நாட்களில் நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக நெருங்கக்கூடியவர்களாக இருப்போம். துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் தொழுகையை நல்ல முறையில் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகையை நம்ம அதனுடைய நேரத்தில், ஆரம்ப நேரத்திலேயே தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற அடுத்த வக்து தொழுகைக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம அதிகமாக இந்த 10 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சதக்கானா நம்ம பணத்தால் கொடுக்கக்கூடியது மட்டும்தான் சதக்கானு கிடையாது. ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து புன்னகைச்சு சலாம் சொல்கிறது கூட ஒரு சதக்கா தான். தெரிஞ்சோ தெரியாத முஸ்லீம் அவங்கள பார்த்து நம்ம சலாம் சொல்கிறது கூட ஒரு சதக்கா தான். வழியில் இருக்கக்கூடிய முள்ள அகற்றுறது கூட ஒரு சதக்கா தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரு கூட சதக்கா தான். அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு அல்ஹம்துலில்லாஹ் மாதிரியான திக்ருகளையும் நம்ம அதிகமாக கூறக்கூடியவர்களாக இருக்கணும். குர்ஆன் கூட அதிகமாக தொடர்பு, தமிழ் குர்ஆன் அதை அர்த்தம் புரிஞ்சு ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம கடமையான தொழுகைகளை மட்டும் தொழுகாமல் இதர தொழுகைகளும் சுன்னத்து நஃபில் போன்றவற்றை பேணி தொழுகக்கூடியவர்களாகவும் இந்த 10 நாட்களை மிஸ் பண்ணாமல், ஏன்னா ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் நம்மளை உயிரோடு இந்த நாட்களில் வச்சுருக்கானா எவ்வளோ சிறப்பு. அடுத்த வருடம் நம்மளால் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அதனால மிஸ் பண்ணாமல் இந்த 10 நாட்களுடைய நன்மைகளை அடைந்தவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.